அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th மேக்ஸ்ல இன்வெர்ஸ் trigonometry எக்ஸாம்பிள் 4.22. If cos inverse of x plus cos inverse of y plus cos inverse of z is equal to pi அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. xyz is lies between 0 to 1 to show that x square plus y square plus z square plus 2xyz அப்படின்னு is equal to 1 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. given cos inverse of x plus cos inverse of y plus cos inverse of z is equal to pi. இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா let cos inverse of x-ஐ நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். அப்போ cos inverse அந்த பக்கம் போனால் என்னவாகும்? x is equal to cos alpha அப்படின்ட்டு மாறும். அடுத்து என்ன பண்ணிக்கிறேன்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஒய் வந்து என்னவாகும்? காஸ் பீட்டா அப்படின்னு மாறும். கரெக்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட், ஏஎம்எஸ் இசட்டை எடுக்கலை, இசட்டை நான் எடுக்கலை, அதை நான் அப்படியே தான் வச்சுக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு பை அப்படின்னு இருக்கு. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஆப்போசிட் சைடில் போகுது. அப்போ என்ன ஆகும்? பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் அப்படின்ட்டு வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. பின்னால் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், டேக்கிங் ஆன் போத் சைட்ஸ் காஸ் ஆல்ஃபா எடுப்போம். அதுக்கு முன்னால் இந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூவை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா தெரியுமா? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்னென்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, இங்கே ப்ளஸ் இருக்குன்னா இங்கே மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இப்போ காஸ் ஆல்ஃபா வந்து நான் என்னென்னு எடுத்துருக்கிறேன்? எக்ஸுன்னு, காஸ் பீட்டா ஒய். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? காஸ் ஆல்ஃபாக்கு பதிலாக எக்ஸ் போடுவோம், காஸ் பீட்டாக்கு பதிலாக ஒய் போடுவோம். இப்போ சைன் ஆல்ஃபா என்னென்னு எழுதுவோம்? we know that sin squared alpha plus cos squared alpha is equal to 1. இப்போ எனக்கு சைன் தானே வேணும். அப்போ சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. இப்போ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா அப்படின்னு. அப்போ காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா எனக்கு என்னது? காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா எக்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ காஸ் ஸ்கொயர்டு பீட்டாக்கு சிமிலர்லி போட்டு எழுதிடலாமா? அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், சைன் பீட்டா இஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். இந்த பக்கம் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ண போகிறேன்? காஸ் எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைட் என்ன இருக்குது நம்மளுக்கு? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் ஒய் minus square root of 1 minus x square into 1 minus y square. pi minus alpha அப்படிங்கிறது என்னது? pi minus theta, cos minus theta, pi minus theta அப்படிங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? ஆல் சில்வர் டீ கப்ஸில் இங்கே தானே பை. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர் டீ கப்ஸில் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், ரிமைனிங் நெகட்டிவ். அப்போ இது என்ன ஆகும்? மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்ட்டு இருக்கும். அப்போ இங்கே தீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு இருக்குது. ஸோ மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக இசட், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் அப்படின்ட்டு இருக்குது. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு போடும். அப்போ காசும் காஸ் இன்வர்ஸும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும் நம்மளுக்கு? xy minus square root of 1 minus x square into square root of 1 minus y square. This is equal to cos inverse of pi minus போட்டோம் இல்லையா? காசும் காசும் கேன்சல் ஆகிட்டா மைனஸ் இசட் அப்படின்ட்டு மட்டும் மிச்சம் இருக்கும். ஸோ மைனஸ் இசட். இப்போது இந்த டேர்ம், இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா நெகட்டிவாக, அதை அந்த சைடும் இந்த காஸ் இசட்டை இந்த பக்கமே எடுத்துகிட்டு வாங்க. அப்போ xy ப்ளஸ் இசட்
is equal to square root of 1 minus x square 1 minus y square. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? xy plus z whole squared is equal to square root of 1 minus x square square root of 1 minus y square whole squared அப்படின்னு. இது a plus b whole squared ஃபார்முலா. அப்போ எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்ட்டு இருக்கும். இங்கே ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த சைடு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டால் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இந்த பக்கம் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy அப்படின்ட்டு இருக்கா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிடும். இந்த ஒய் ஸ்கொயர்டும் எக்ஸ் ஸ்கொயர்டும் ஆப்போசிட் சைட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இதை எழுதுகிறோம் ப்ளஸ் 2xy இஸ் ஈக்குவல் டு 1. அதானே நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணணும். அவ்வளோதான். நம்மளுக்கு அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். எந்த ஃபார்முலா? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஐடென்டிட்டியில் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அப்புறம் இந்த இடத்துல குவாட்ரண்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ காஸ் பை மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதுறது தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.